யார் அப்புறம் இந்த போட்டோ இல்லை போட்டோ இல்லை அவ்வளோதான் நஷ்டம் சுஜா ரோஸ் அவர்கள், சுரேஷ் சந்திர மேனன் அவர்கள், பிரியதர்ஷினி ராஜ்குமார் மேம் வந்துட்டு இருக்காங்க, அண்ட் பேபி ஆர்யா அவர்கள், மாலை ராஜன் அவர்கள், மியூசிக் டைரக்டர் கவாஸ்கர் அவினாஷ் அவர்கள், ஆக்டர் குமார் நட்ராஜன் அவர்கள், டிஓபி விக்ரம் மோகன் அவர்கள், அண்ட் ரைட்டர் கமலா Alchemist Avarkal, and producer and to start the event, Mr. Salil Das Avarkal, the producer of the film and banner Magnum Movies owner. So I'd like to request sir to start with the welcome address. Hi, என்னோட பேர் வந்துட்டு ஆர்யா. இந்த மூவிக்கு என்ன ஐயோ இந்த மூவியில் என்னை கேஸ்ட் பண்ண ஷாம் அண்ணா அண்ட் பிரவீன் அண்ணாக்கு ரொம்ப தேங்க்ஸ். அங்கிள் என்னை செட்டில் அண்ணன் தான் கூப்பிட சொன்னாங்க, எல்லாம் திட்டுவாங்க. அண்ட் இந்த மூவிலே எனக்கு கிடைச்ச ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா சரத்குமார் அங்கிள் கூட நடிச்சது தான். அண்ட் எனக்கு அவரோட அப்சர்விங் ஸ்கில்ஸ் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையும் வந்துட்டு அப்சர்வ் பண்ணுவார். அண்ட் மிச்சது எல்லாமே டிசம்பர் 27 தியேட்டர்ஸில் போய் பாருங்க. தேங்க்யூ. Cutest speech ever, I guess. So அடுத்ததாக the very talented actor குமார் நட்ராஜன் அவர்களை குமார் sir to say a few words. எல்லாருக்கும் வணக்கம். திருநிதி செல்வத்துக்கு முக்கியமாக வணக்கம். ஏன்னா தான் கொஞ்சம் உண்ட மயக்கத்தில் இருக்கிறார். பக்கத்தில் இருக்கிற அதோட பெரிய மயக்கத்தில் இருக்கார். எதுக்கு வச்சுருக்கேன்னா, இந்த கதையோடு ஒன்றி போயிட்டேன், மறந்துடக்கூடாதுன்னு கையில் வச்சுருக்கேன். நான் அவங்க மென்டல் டிசார்டர்ன்ட்டாங்க அவங்க, அதை பற்றி சொல்லியிருக்கேன். இதில் யாருக்குன்னு சொல்ல, நீங்கள் சொல்லிட்டு கடைசியில் யாருன்னு சொல்லாட்டி அப்புறம் உங்களுக்கு சார் இப்போ கேட்பார் தேவராஜனை, யார் சார் சொன்னாங்களே பிரியதர்ஷினி மேடம் நீங்களா சார்னு கேட்டாலும் கேட்பார். அதுக்கு தயாராக இருக்கார் அவர். ஆமாம், அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் மீ தேங்க் த ப்ரொடியூசர். நீங்களாம் என் குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கு முதலுக்கு என்னுடைய அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ப்ரொடியூசர் சலீல் தாஸ் அவரை வந்து 4வது தடவை பார்க்குறேன். படம் முழுசாக பார்த்தா இப்போ தான் 4வது தடவை பார்க்குறேன். நடுவில் வரதில்லை, பார்க்குறது இல்லை. ப்ரொடியூசர் எங்கேயும் இருக்காருன்னு தெரியும், அது எங்கே இருக்கான்னு தெரியல. பட் இருந்தாலும் டோட்டல் பேக் போன் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் இஸ் சலீல் தாஸ். ஹேவிங் கான்ஃபிடன்ஸ் இன் திஸ் என்டையர் ப்ராஜெக்ட். நான் சார் தமிழ் தெரியாதனால கொஞ்சம் ஆங்கிலத்தை கலந்து நான் பேசி விடுகிறேன், மன்னிக்க வேண்டும். டைரக்டர் ஷாம் பிரவீன், மேடையிலேயும் வந்து 2 பேரும் ஒன்றா பேசுகிறது பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ ஒற்றுமையான ஒரு சகோதரர்கள் அவர்கள்னு சொல்ல முடியும். டெடிக்கேட்டட் டு த கோர். அவங்களுக்கும் ஒரு சிறந்த வாழ்க்கை, திரையுலக வாழ்க்கை அமையும், இந்த பயணம் வெற்றி அடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். த இன்ட்ரெஸ்டிங் டிஓபி விக்ரம். நீங்கள் விக் வச்சுட்டு வந்திருக்கீங்கன்னு நினச்ச முதல்ல. நான் ஒரு ரொம்ப அழகாக செட்டாக இருக்கிறேன். அங்கெல்லாம் அப்படி செட்டில் அப்படி இல்லையே, கேப்பெல்லாம் போட்டு முடியல அது மாதிரி இருந்தார். ஆனால் இன்றைக்கி முடியோடு வந்திருக்காரு, முடியோட. ஸோ தென் ஒண்டர்ஃபுல் ஒர்க் விக்ரம். நான் வந்து டப்பிங்லேருந்து பார்க்குறேன், ஃபுல் ஃபைனல் ட்ரெயிலர்லாம் பார்க்கணும் சரி, டீசர் பார்க்கணும் சரி, இட் லுக்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ரைட்டர் கமலா ஆல்கமிஸ்ட்னு சொன்னேன். நான் வந்து
ஆனால் அது கமலா ஆல்கமிஸ்ன்னு யாரும் ஒர்க்கே பண்ணல நம்ம கூட. யார் இது கமலா, யார் இது ஆல்கமிஸ், யார் கமலான்றது இங்கே போட்டிருக்கு பேர். கமலா வேறு ஆல்கமிஸ் வேறு நினச்சிட்டேன் முதல்ல. அந்த தேவராஜன் அப்படி இருந்து பார்த்துட்ருக்காரு அது கேள்வி கேட்கறதுக்காக. அந்த ஆனந்த் தான் எங்களுக்கு அவர் தெரியும். அது எப்படி பேரை மாற்றிருக்கான்னு தெரியல, ஆல்கமிஸ் தான் தெரியல. ஓகே, பட் மியூசிக் அஃப்கோர்ஸ் கவாஸ்கர் இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா பண்ணியிருக்காரு. நானா படத்தை பற்றி சொல்லிங்க. நாலா படம்னா நானான்னு ஒரு படம் நடிக்கலையே, எனக்கு கன்ஃபியூஷன் உட்காந்துருந்தேன். நானும் சசிகுமார் நடித்த படத்தை தான் சொல்லியிருக்கீங்க நீங்கள், அதனால் அதை தெளிவுபடுத்திக்கிறேன். அப்புறம் அந்த படத்தில் சுரேஷ் மேலே ஃபியூ வேர்ட்ஸ் ஒரு கோவம் அவர் மேலே எனக்கு இப்போது இங்கே வந்த பிறகு தான் அவர் எல்லாருக்கும் வாட்ச் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கும் கொடுத்துருங்க சுரேஷ், இந்த மாதிரி கௌரவஞ்சனை பண்ணாதீங்க. ஆனால் ரொம்ப நீண்ட கால நட்பு எனக்கு இருக்கவங்க கூட. இங்கே நடித்தவங்க எல்லோரும் பற்றி தான் சிஜா ரோஸ் பேசிட்டாங்க. குமார் நட்ராஜன் சார் உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க சார் படத்தில், நான் பார்த்தேன். பிரியதர்ஷினி ராஜ்குமார் மை டாக்டர், அவங்களுடைய வாய்ஸ் தான் நீங்கள் கேட்டிருப்பீங்க. பேபி ஆலியா த ஃப்யூச்சர் ஸ்டார்னா நிச்சயமாக ஆலியா ஒரு வெரி டேலண்டட் பர்சன். அந்த ஒரு பிரதர் அங்கே உட்காந்துருக்காரு. நிறைய ரீல்ஸ் பார்த்தேன். சம்டைம்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸான காலம் சும்மா நைட்டில் ஈவினிங்லாம் உட்காரும் போது ஆலியாவோட ரீல்ஸ் பார்த்தாலே ஜாலியாக இருக்கும். ஏதாச்சும் ஒரு காமிக்கல் பண்ணிவிட்டு ஏதாச்சும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க மகிழ வைப்பதற்காக. மாயராஜன், ஸ்ரீகுமார் வரல, இனியா வரல. அப்புறம் இந்த ஜிஆர்ஆர் மூவிஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வீரராவன் சார் இங்கே வரல. ஸோ ரியலி அவரை வந்து பாராட்டணும். தியேட்டர் ரிலீஸ் பண்ணுறதுன்றது இன்றைக்கு சாதாரண விஷயம் கிடையாது. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை நான் தியேட்டரில் நிச்சயமாக நானே வந்து ரிலீஸ் பண்ணி தரேன்னு சொன்னதுக்கு அவருக்கு என்னுடைய நன்றி. யார் பேரை விட்டு தான் மன்னிச்சிருங்க. எங்கே சார் வாங்க சார், கூட்டத்தில் போய் உட்காந்துருக்கீங்க நீங்கள். வீரமானவராக இருந்துட்டு அங்கே போய் உட்காரலாம் சார். மிஸ்டர் வீரராகவன் சார். அப்புறம் என் கூட நடித்த இன்னொருத்தர் இருக்கார், அவருக்கு நன்றி சொல்கிறேன்னு சொன்னார் ஷியாம். அது யாருன்னு தெரில, ஏன்னா கொலகாரன் நான் தான் படத்தில். போலீஸ் ஆஃபீஸர் ஓ சாரி மறந்துட்டேன் சார், மெமரி சார், சாரி சார், ஞாபகப்படுத்துங்க சார். பாப்பா இந்த கதை சொல்கிறதுலேருந்து பார்க்கும்போது நான் வந்து ஆஹா ஓஹோ பிரம்மாண்டம் சூப்பர் ஹிட்டு 10,000 கோடி கலெக்ட் பண்ணணும்னு சொல்ல மாட்டேன். இது வந்து ஒரு கதை சொல்லும் போதே இட் ஹஸ் காட் அ ஜானர், கிரிமினல் ஸ்டோரி. நிறைய பேர் இப்போ வந்து க்ரைம் த்ரில்லர்ஸ்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. நிறைய க்ரைம் நடக்குது தமிழ்நாட்டில். ஏன்னா எல்லா இடத்துலையும் கொலை நடக்குது, கொலைகள் எப்படி நடக்குது, எதுக்காக நடக்குது, அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு க்ரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் ஜானர். நிறைய பேர் என்கிட்டையும் கேட்டாங்க, இதெல்லாம் போர் தொழில் மாதிரியே இருக்குது அப்படின்னாங்க. அந்த பீரியடில் வந்து எல்லாருக்கும் மைண்டில் வந்து ஒரு க்ரைம் அண்ட் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜானர் நல்லாயிருக்குன்னு நினச்சி பல பேர் வந்து கதை சொன்னதில் ஒன்று வந்து ஸ்மைல் மேன். அண்டு முதல் நாள் அவங்கள பார்க்கும்போது ஷியாம் அண்ட் பிரவீன் இந்த டெடிக்கேஷன் தான் பார்த்தேன். ஏன்னா ரிசல்ட் வந்து தேவர்கிட்ட தான் இருக்குது, கடவுள்கிட்ட தான் இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் டெடிக்கேட்டடாக எல்லாம் ஒர்க் பண்ணிட்டோம். இந்த ரிசல்ட் ஆடியன்ஸ் தான் பார்க்கணும். ஏன்னா எவ்ரிபடி ஸ்டேஜ் டிஃபர்ஸ். எனக்கு பிடிச்சது நம்ம பிடிக்காமல் இருக்கலாம். ஒருத்தர் அமிர்தமாக இருக்கும், அதே அமிர்தம் இன்னொருத்தர் விஷமாக இருக்கும். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முயற்சி, கடுமையான உழைப்பு இந்த படத்தை திரைத்து பின்னாடி இருக்குது. இதில் ஒரு வித்தியாசமான பாத்திரம், அதுவும் சுரேஷ் கூட நடித்தது. சுரேஷ் நானும் ஃப்ரெண்ட்ஸு படத்தில் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லரில். சுரேஷ் ஒரு படம் வந்து இயக்கிறார் இப்போது. அதுலேயும் வந்து கால் ஷீட் கேட்டிருக்கான்னு நினைக்கிறேன். இந்த மைண்ட் வாய்ஸ் சொல்லுது எனக்கு. நான் வாட்ச் தான் தரல, அதை வச்சு தாங்க சுரேஷ். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் த வே இட் இஸ் டேக்கன், சொன்ன கதையை மாறாமல், ஸ்கிரிப்ட்லேருந்து மாறாமல் ஒரு குழப்பம் இல்லாமல் எடுத்தாங்கன்னு சொல்லலாம். சம்டைம்ஸ் யூ கெட் கன்ஃபியூஸ்ட் அலாங் த வே. ஏன்னா அந்த போர் தொழில் பொருள் நிறைய படம், என்னுடைய படமே போலீஸ் ஆஃபீஸர் படம் வந்துடுச்சு. ஸோ அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கணுமே அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்தது ஒன்று அஃப்கோர்ஸ் லாஸ் ஆஃப் மெமரி. அ பர்சன் வாஸ் கோயிங் டு லூஸ் ஹிஸ் மெமரி. அவரால் ஒரு கேஸை சால்வ் பண்ண முடியுமா முடியாதா? ஏன்னா ஹவ் டிட் ஹி டு இட் தான் கதை. அவரே கொலை பண்ணிட்டு மறந்துட்டாரா? அப்படி இருக்கலாம். அப்புறம் தான் தெரியும் அவரே வந்து அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த கதையும் சொல்லிட்டேன் சார், தப்பாக இருந்துச்சு, அந்த கதையும் சொல்லிட்டேன். எனக்கு இருக்கட்டும், நம்மளால தானே. ஸோ நல்ல முயற்சிக்கு உங்களுடைய அன்பு ஆதரவு என்ற போல் இருக்க வேண்டும். நல்ல உழைப்பு. 150வது படம் ஆரம்பிக்கும் போது நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 150 இல்லையே அப்படி நீங்கள் சொல்லலாம். அதையும் போய் சொல்லிடுறேன், போய் சொல்லிட்டேன்னு. ஆனால் இது அறிவிக்கும் போது 150வது படம் காலத்தாமதம் வந்தமான கேவ் அ வேர்ட் தட் திஸ் வில் பி மை 150th ஃபிலிம். ஸோ அந்த வாழ்க்கை பயணத்தில் வந்து 100 தாண்டுறது, 70 தாண்டுறது, 25 தாண்டுறது,
50 தாண்டது 100 150 போது ஸ்டில் ஐ எம் ரெலவெண்ட் இன் திஸ் இண்டஸ்ட்ரி வித் வாட் கீப்ஸ் மீ கோயிங் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. இந்த அளவில் வந்து உழைக்க முடியுது, இறைவன் அந்த அருள் கொடுத்துருக்காருன்னும் போது ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. தொடர்ந்து பல படங்கள் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுடைய ஆதரவுடன். ரைட் அந்த பிகினிங் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு என்ன ஒரே ஆச்சரியம்னா இந்த ப்ரெஸ்ஸில் வந்து என்னுடைய சகோதரர்கள்லாம் எல்லாருமே திருநிதி செல்வம் உட்காந்துருக்காரு, அப்புறம் வந்து நெல்லை உட்காந்துருக்காரு. நெல்லை சுறுசுறுப்பாக இருக்கார். நெல்லை சுந்தரராஜன் சுறுசுறுப்பாக உட்காந்து சாப்பிட போல இருக்கு அவர். சார் தேய்மணிங்க சாரி அவரும் சுறுசுறுப்பாக இருக்கார். அதனால் உங்களெல்லாம் பார்க்கும்போது அந்த நாள் ஞாபகம் தான் சொல்லணும். யூ ஆல்வேஸ் பீன் வித் மீ. என்னை தொடர்ந்து பார்த்து ரசித்து எனக்கு இந்த சுப்ரீம் ஸ்டார் டைட்டில் கொடுத்த தெய்வமணி, அதை மறக்க முடியாது. நான் சுப்ரீம் ஸ்டாராக இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் என்னை வந்து அன்போடு குறைநறிகளை வந்து தைரியமாக சொல்லக்கூடிய சகோதரர்கள் தான் எனக்கு என்றைக்குமே என்னுடைய வாழ்க்கை பெருத்திருக்கான். என்ன தலைவர் அந்த மாதிரி படத்தை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்பாங்க, பெட்டராக பண்ணலாமே அப்படிலாம் சொல்லுவாங்க. அதில் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வி ஹவ் டன் அவர் பெஸ்ட். உங்களுடைய அன்பும் ஆதரவும் விரும்புகிறோம். கண்டிப்பாக தப்பு பண்ணாதுன்னு நினைக்கிறேன். பட் ஏன்னா நிறைய படம் வந்துடுச்சு, இந்த மாதிரி கூட சொல்லலாம். ஆனால் தி எஃபர்ட், தி ஸ்க்ரீன் பிளே, இன்வெஸ்டிகேஷன் ஸ்டைல், இட் இஸ் பீன் டன் வெல். மியூசிக் ஸ்கோர் கவாஸ்கர் பற்றி சொல்ல நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் டீசரும் நல்லா இருந்துச்சு, இதுவும் நல்லா இருந்துச்சு. பார்த்தா ரியலி நைஸ், ரொம்ப நல்லாயிருக்கு. ஐ ஹோப் திஸ் ஸ்மைல் மேன் கீப்ஸ் தி ஆடியன்ஸ் ஸ்மைலிங் வித் அ குட் தாட். நல்ல படம் கொடுத்துருக்காங்கன்னு. ஆலியா வந்து நான் சொன்னது எதுக்கு மேலே ஸ்பெஷலாக சொல்கிறேன்னா, த வே ஷீ இஸ் பெர்ஃபார்மிங் இன் த சீன்ஸ். எனக்கு இப்போயே சொன்னால் தான் நான் பல விஷயங்கள் சொல்லி அது வந்து நிஜமாக வந்திருக்கு லைஃப்பில். ஆலியா வந்து வருங்கால ஒரு ஸ்ரீதேவியாக வந்துடுவாங்க நான் நினைக்கிறேன். And she's got all the talent and I wish this little girl to achieve greater heights in her life. And அதோட நல்ல ஸ்மைலோட ஆலியா முகத்தில் ஸ்மைலை பார்க்கும்போது நம்ம முகத்தில் ஸ்மைல் வருது. ஸோ அவங்களுக்கு நன்றி. காலதாமதமாக துவக்கி விட்டோம். 1:30 மணி, நாங்கள் 1:45 நான் வரும்போதே. அதுக்கு காரணம் ஆர்காட்டோட நான் சொல்ல முடியாது, கிளம்புனது லேட்டு. நான் பிரியதர்ஷன் சொல்லிட்டாங்க, சரத்குமார் தாக்குன்னு போட்டுறாதீங்கப்பா அப்படிலாம் சொல்லவே இல்லை, மனசில் பட்டதை சொல்கிறேன். ஏன்னா அப்புறம் சொன்னாங்க சரத்குமார் வந்து பிரியதர்ஷினி பேசிய பிறகு ஆர்காட் ரோடு கூட்டம் நெரிசலாக காலத்தாமதம் வந்தேன்னு சொன்னார். அது இல்லைன்னு சொல்லி அவர் மறுத்தாருலாம் சொல்லிடாதீங்க. எல்லாம் செய்தி தான், எது வந்தாலும் செய்தி. ஸ்மைல் மேன் நடக்கும்போது தான் ஃபோன் போடுங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு ரிலீஸ் வர அளவுக்கு படம் இருக்குது. கடவுள் புண்ணியத்தில் உங்களுடைய அன்பும் ஆதரவோடும் ஆசையுடனும் வந்து கொண்டு இருக்கிறது. நன்றி, வணக்கம். And to the cast and crew, wishing you all love, success for the film. So, press and media,